ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்கோர் கிளவர். நான் உங்க நீலா. வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சிபி. நம்ம ரெண்டு பேரும் தான் உங்க கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் ஸ்கோர் கிளவர். ஆமா சிபி, இன்னைக்கு நவம்பர் 13, 2025 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம காலேஜ் பட்டீஸ் பேசிக்கிற மாதிரி ஜாலியா டிஸ்கஸ் பண்ண போறோம். எக்ஸாக்ட்லி நீலா. இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ற எல்லா கண்டென்ட்டும் எங்க இருந்து எடுத்தது தெரியுமா? நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கொடுக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான். மற்ற சோர்சஸ் மாதிரி வளவளன்னு இல்லாம எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும் சூப்பர் கன்சைஸா இருக்கும். சொல்லவே வேணாம், அதோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசியே ஆகணும். ரீசன்ட் பேங்க் எக்ஸாம்ஸ்ல நம்ம மெட்டீரியல் படிச்ச ஆஸ்பிரன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல மட்டுமே மேக்ஸிமம் 29 அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். ஆமா, நம்ம ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி மற்ற சோர்சஸை விட 5 மடங்கு கம்மியான கண்டென்ட்ல ஆனா அதை விட சிறப்பான ரிசல்ட்ஸ் தராங்க. சோ மறக்காம டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட், நேஷனல் நியூஸ். நம்ம சென்டர் பூனேக்கு 1000 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வாங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓ வாவ், இது எந்த ஸ்கீம் கீழே வருது நீலா? இது PM எலக்ட்ரிக் டிரைவ் இன் இன்னோவேட்டிவ் வெஹிக்கிள் என்ஹான்ஸ்மெண்ட், அதாவது PM இ-டிரைவ் ஸ்கீம் கீழே வருது. இது அனௌன்ஸ் பண்ணது யூனியன் மினிஸ்டர் முரளிதர் மோஹோல். சூப்பர். அடுத்த நியூஸும் இதுக்கு ரிலேட்டடா தான் இருக்கு. 18th அர்பன் மொபிலிட்டி இந்தியா, அதாவது UMI கான்ஃபரன்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன் குருகிராம் ஹரியானால நடந்திருக்கு. அதோட தீம் என்ன சிபி? எக்ஸாம்ல தீம்ஸ் ரொம்ப முக்கியம். கரெக்டா கேட்டீங்க. தீம் வந்து அர்பன் டெவலப்மெண்ட் அண்ட் மொபிலிட்டி நெக்ஸஸ். யூனியன் மினிஸ்டர் மனோகர்லால் கட்டர் தான் இதை இனாகிரேட் பண்ணாரு. அப்போதான் PM இ-பஸ் சேவா ஸ்கீமோட லோகோ அண்ட் வெப்சைட்டையும் லான்ச் பண்ணாரு. ஓ, இந்த PM இ-பஸ் சேவா ஸ்கீம் பத்தி சொல்லுங்களேன். ஷோர். இந்த ஸ்கீமை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், அதாவது மோஹுவா 2023ல லான்ச் பண்ணாங்க. 3 லட்சத்துக்கும் மேல பாப்புலேஷன் இருக்கிற சிட்டிஸ்ல 10,000 இ-பஸ்ஸை டிப்ளாய் பண்றது தான் எய்ம். இது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், அதாவது PPP மாடல்ல செயல்படும். டோட்டல் காஸ்ட் எவ்ளோ? கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் எவ்ளோ? டோட்டல் காஸ்ட் 57,613 crore. இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் மார்ச் 2037 வரைக்கும் பஸ் ஆபரேஷன்ஸ்க்காக 20,000 crore தர்றாங்க. பெரிய ஸ்கீம் தான். கான்ஃபரன்ஸ்ல அவார்ட்ஸ் ஏதாவது கொடுத்தாங்களா? அஃப்கோர்ஸ், UMI அவார்ட்ஸ் ஃபார் 2025 ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அர்பன் டிரான்ஸ்போர்ட். இதுல நம்ம சென்னைக்கு பெஸ்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அவார்ட் கிடைச்சிருக்கு. அடேங்கப்பா, நம்ம சென்னை மாஸ். ஆமா, உதய்பூருக்கு பெஸ்ட் சிட்டி வித் நான் மோட்டரைஸ்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அவார்டும், ஐஸ்வால்க்கு டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அவார்டும் கிடைச்சிருக்கு. எக்ஸிபிஷன் அவார்ட்ஸ்ல நேஷனல் கேபிட்டல் ரீஜன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் ஃபர்ஸ்ட் பிரைஸும், மகாராஷ்டிரா மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன் செகண்ட் பிரைஸும் வாங்கினாங்க. இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. மோஹுவாவோட கன்சல்டன்சி, கன்ஸ்ட்ரக்ஷன், O&M ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் டெல்லி மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன் தான் நோடல் ஏஜென்சியா டெசிக்னேட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் UMI கான்ஃபரன்ஸ் எங்க நடக்குது? 19th UMI கான்ஃபரன்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன் 2026 புவனேஸ்வர், ஒடிசால நடக்க போகுது. அப்படியே ஹரியானாவோட CM யாருன்னு பார்த்துடலாம். நயாப் சிங் சைனி. கேபிட்டல் வந்து சண்டிகர். பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் நியூஸுக்கு போகலாம். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அண்ட் WNS குளோபல் சர்வீசஸ் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரோக்ராம் அது? அது IICA WNS வைப்ரண்ட் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, என்விரான்மெண்டல் சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ், அதாவது ESG அண்ட் சஸ்டைனபிலிட்டி ப்ரோக்ராம். சிம்பிளா சொல்லணும்னா CSR ESGலாம் மேனேஜ்மெண்ட் எஜுகேஷன்ல ஒரு பகுதியா கொண்டு வரது தான் இதோட நோக்கம். CSR ESGனா என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா சொல்லு நீலா. CSRனா கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. கம்பெனிஸ் அவங்க லாபத்திலிருந்து சமூகத்துக்கு நல்லது பண்றது. ESGனா என்விரான்மெண்டல் சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ். ஒரு கம்பெனி சுற்றுச்சூழலுக்கு, சமூகத்துக்கு, நிர்வாகத்துக்கு எவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்குதுன்றத பாக்குறது. காட் இட். இதுல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் டேட்டா இருக்கா? இருக்கு. இந்தியாவோட CSR எக்ஸ்பெண்டிச்சர் ஃபினான்ஷியல் இயர் 15ல 10,066 crore இருந்து ஃபினான்ஷியல் இயர் 24ல 34,909 crore அதிகரிச்சிருக்கு. கடந்த 10 வருஷத்துல மொத்தமா 2.2 lakh crore மேல CSRக்காக செலவு பண்ணிருக்காங்க. தட்ஸ் இம்ப்ரெசிவ். அடுத்ததா நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நியூ டெல்லியில இருக்கிற பாரத் மண்டபம்ல எமர்ஜிங் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் கான்க்ளேவ், அதாவது ESTIC 2025 இனாகிரேட் பண்ணி செஞ்சிருக்காரு. இதோட தீம் என்ன நீலா? தீம் வந்து விக்சித் பாரத் 2047, பைனரிங் சஸ்டைனபிள் இன்னோவேஷன், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் எம்பவர்மெண்ட். இந்த ஈவெண்ட்டை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆர்கனைஸ் பண்ணாங்க.
இதுல ஏதாவது முக்கிய லான்ச் இருந்துச்சா? ஓ எஸ், PM மோடி ₹1 lakh crore மதிப்புள்ள ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் அதாவது RDI ஸ்கீம் ஃபண்டை லான்ச் பண்ணாரு. பிரைவேட் செக்டர்ல ரிசர்ச்சை ப்ரமோட் பண்றது தான் இதோட எய்ம். இந்த ஃபண்டு 6 வருஷத்துக்கானது. இதுல ஃபினான்ஷியல் இயர் 26க்கு மட்டும் ₹20,000 crore ஒதுக்கியிருக்காங்க. சூப்பர். PM மோடி வேற என்ன சொன்னாரு? இந்தியா இப்போ உலகத்துல 3rd லார்ஜஸ்ட் ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டமா இருக்குன்னும் ரெஜிஸ்டர்ட் பேட்டன்ட்ஸோட எண்ணிக்கை 17 மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு சொன்னாரு. நம்ம பயோ எக்கானமி 2014ல 10 பில்லியன்ல இருந்து 2025ல 140 பில்லியனா வளர்ந்திருக்குன்னு சொன்னாரு. 6G R&Dக்காக 100 5G லேப்ஸும் செட்டப் பண்ணிருக்கோன்னு சொன்னாரு. வெயிட் நீலா, இவ்ளோ நியூஸ், இவ்ளோ டேட்டா, இதெல்லாம் படிச்சா கூட எக்ஸாம் டைம்ல எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இது ஒரு பெரிய ஹெட்டேக் ஆச்சே. சிபி, அதுக்கு தானே நம்ம கிட்ட ஒரு சூப்பர் சொல்யூஷன் இருக்கு. நண்பர்களே, கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை ரொம்ப சுலபமா மெமரைஸ் பண்ணலாம். ஆமா மக்களே, அதுல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு தடவை படிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் மறக்கவே மறக்காது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான டெக்னிக் அது. எக்ஸாக்ட்லி. இந்த பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இதுல இன்னும் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலான்னு உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட்டை உருவாக்க நாங்க ரொம்ப எஃபோர்ட் போடுறோம். ஆமா கைஸ், சோ ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட்டை காட்டுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நவ் பேக் டு தி நியூஸ். எக்கனாமி செக்ஷன்ல ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட். சொல்லுங்க சிபி. யூனியன் கேபினெட் MSMEs மற்றும் எக்ஸ்போர்ட்டர்ஸை சப்போர்ட் பண்றதுக்காக 45,060 கோடி ரூபா மதிப்புள்ள ஸ்கீம்ஸ்க்கு அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஓ, என்னென்ன ஸ்கீம்ஸ் அது? இதுல 2 பேக்கேஜ் இருக்கு. ஒன்னு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷன் EPM. இதுக்கு அவுட்லே வந்து 25,060 கோடி ரூபா FY31 வரைக்கும். இன்னொன்னு கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் எக்ஸ்போர்ட்டர்ஸ் CGSES ஓட எக்ஸ்பான்ஷனுக்காக 20,000 கோடி ரூபா. EPMல என்னங்க அடங்கும்? EPMல இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலைசேஷன் ஸ்கீம் IES அண்ட் மார்க்கெட் ஆக்சஸ் இனிஷியேட்டிவ் MAI ரெண்டையும் ஒன்னா சேர்த்துட்டாங்க. இதுல 2 சப் ஸ்கீம்ஸ் இருக்கு. நிர்யாத் புரோத்சாகன் 10,401 கோடி ரூபா MSMEஸ்க்கு அஃபோர்டபுள் ட்ரேட் ஃபைனான்ஸ் கொடுக்கறதுக்காக, அண்ட் நிர்யாத் திஷா 14,659 கோடி ரூபா மார்க்கெட் ரெடினஸை நான் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் மூலமா அதிகப்படுத்துறதுக்காக. இந்த CGSE ஸ்கீம் மூலமா எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு சாங்ஷன்ட் எக்ஸ்போர்ட் லிமிட்ஸ்ல 20% வரைக்கும் கொலாட்டரல் ஃப்ரீ ஒர்க்கிங் கேபிட்டல் கிடைக்கும். 50 crores ரூபா வரைக்கும் இருக்கிற லோன்ஸ்க்கு கிரெடிட் கேரண்டியும் உண்டு. இதெல்லாம் இந்தியாவோட $1 trillion எக்ஸ்போர்ட் டார்கெட்டை அடைய உதவும். சூப்பர்ப். அடுத்து பேங்கிங் நியூஸ். நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா SBI ஒரு பெரிய ஃபினான்ஷியல் மைல்ஸ்டோனை அச்சீவ் பண்ணிருக்காங்க. என்னது அது? சொல்லுங்க, கேட்கவே எக்ஸைட்டிங்கா இருக்கு. SBIயோட டோட்டல் பிசினஸ் அதாவது அட்வான்சஸ் அண்ட் டெபாசிட்ஸ் Q2 FY26ல 100.12 ட்ரில்லியன் அதாவது 100 லட்சம் கோடியை தாண்டிடுச்சு. அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் $100 பில்லியன் ரீச் பண்ணிடுச்சு. அடேங்கப்பா, இதனால SBI இப்போ $100 பில்லியன் வேல்யூவேஷனை தொட்ட முதல் பப்ளிக் செக்டர் பேங்கா ஆகியிருக்கு. ஓவராலா பார்த்தா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், HDFC பேங்க், TCS, பாரதி ஏர்டெல் மற்றும் ICICI பேங்க்குக்கு அப்புறம் இந்த வேல்யூவேஷனை ரீச் பண்ண 6th இந்தியன் கம்பெனி SBI தான். மாஸ். சரி, அடுத்தது ரிப்போர்ட்ஸ் கேட்டகரி. IUCN ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. IUCNனா இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். என்ன ரிப்போர்ட் அது? 4th எடிஷன் ஆஃப் தி வேர்ல்ட் ஹெரிடேஜ் அவுட்லுக். இந்த ரிப்போர்ட்ல சிக்கிம்ல இருக்கிற காஞ்சன்ஜங்கா நேஷனல் பார்க்கு குட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி? இந்த அவுட்லுக்ல குட் ரெகக்னிஷன் வாங்கின இந்தியாவோட ஒரே ஒரு நேச்சுரல் ஹெரிடேஜ் சைட் இதுதான். யுனெஸ்கோ 2016ல இதை இந்தியாவோட முதல் மிக்ஸ்டு ஹெரிடேஜ் சைட்டா அங்கீகரிச்சாங்க. வேற இந்தியன் சைட்ஸ்லாம் என்ன ரேட்டிங் வாங்குச்சு? காசிரங்கா NP அஸ்ஸாம், நந்தா தேவி அண்ட் வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் NP உத்தரகாண்ட், அண்ட் தி கிரேட் ஹிமாலயன் நேஷனல் பார்க் ஹிமாச்சல் பிரதேஷ் இதுக்கெல்லாம் குட் வித் சம் கன்சர்ன்ஸ் அப்படின்னு ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஆனா வெஸ்டர்ன் காட்ஸ், மானஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரி அஸ்ஸாம் அண்ட் சுந்தர்பன்ஸ் வெஸ்ட் பெங்கால் இதுக்கெல்லாம் சிக்னிஃபிகன்ட் கன்சர்ன் அப்படின்னு ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஓகே, IUCNோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? கிளாண்ட், சுவிட்சர்லாண்ட். டைரக்டர் ஜெனரல் வந்து டாக்டர் கிரிதல் அகிலார். காட் இட்.
அடுத்து நால்சாவோட அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி ஒரு நியூஸ் இருக்கு. நால்சானா நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி. சொல்லுங்க, என்ன அச்சீவ்மெண்ட்? 2022ல இருந்து 2025 வரைக்கும் 44.2 லட்சம் பெனிஃபிஷியரிஸ்க்கு மேல லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் மூலமா ஃப்ரீ லீகல் எய்ட் அண்ட் அட்வைஸ் கிடைச்சிருக்கு. அதே பீரியட்ல நேஷனல், ஸ்டேட் அண்ட் பெர்மனன்ட் லோக் அதாலத்ஸ் மூலமா 23.58 கோடி கேசஸ் ரிசால்வ் ஆகியிருக்கு. வாவ், தட் இஸ் a huge number. ஆமா, திஷா ஸ்கீம் கீழ கிட்டத்தட்ட 2.1 கோடி சிட்டிசன்ஸ் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் சிஸ்டம் மூலமா 7.86 லட்சத்துக்கும் மேற்பட்ட கிரிமினல் கேசஸ்ல ஃப்ரீ டிஃபென்ஸ் கொடுத்திருக்காங்க. வெரி குட் இனிஷியேட்டிவ். அடுத்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சர்வே, ஸ்வச் சர்வேக்ஷன் 2025 ரேங்கிங்ஸ். கிளீனஸ்ட் சிட்டி யாருன்னு நான் சொல்லட்டுமா? இண்டோர் தானே, எத்தனையாவது தடவையா அவங்களே வாங்குவாங்க. கரெக்ட். 8th கன்செக்யூட்டிவ் டைம் இண்டோர் தான் கிளீனஸ்ட் சிட்டி. 2வது சூரத், 3வது நவி மும்பை. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒரு சோகமான செய்தி இருக்கு. ஆமா, 10 லட்சத்துக்கும் மேல பாப்புலேஷன் இருக்கிற சிட்டிஸ்ல மதுரை தான் டர்ட்டியஸ்ட் சிட்டியா ரேங்க் பண்ணிருக்காங்க. சேட் டு ஹியர். இந்த சர்வே 2016ல ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன் கீழ லான்ச் பண்ணாங்க. சரி, இன்டர்நேஷனல் நியூஸ்க்கு போலாமா? போலாம். பங்களாதேஷ் யூஎன் வாட்டர் கன்வென்ஷன்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? யூஎன் வாட்டர் கன்வென்ஷன்ல சேர்ற முதல் சவுத் ஏசியன் கண்ட்ரி அண்ட் உலக அளவுல 56வது நாடு பங்களாதேஷ் தான். அவங்களுக்கு அடுத்து சியரா லியோன் 57வது நாடா செப்டம்பர் 2025ல ஜாயின் பண்ணாங்க. இன்ட்ரெஸ்டிங். பங்களாதேஷ் ஒரு டெல்டாயிக் கண்ட்ரியாச்சே. 57 டிரான்ஸ்பவுண்டரி ரிவர்ஸ் இருக்குன்னு படிச்சிருக்கேன். எக்ஸாக்ட்லி. இந்த கன்வென்ஷன் யூஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 6.5 இம்ப்ளிமெண்ட் பண்ண உதவும். நெக்ஸ்ட் யூஎன் வாட்டர் கான்ஃபரன்ஸ் டிசம்பர் 2026ல யுஏஇல நடக்க இருக்கு. ஓகே, இன்னொரு சமிட் பத்தியும் நியூஸ் இருக்கு. செகண்ட் வேர்ல்ட் சமிட் ஃபார் சோஷியல் டெவலப்மெண்ட் 2025 தோஹா, கத்தார்ல நடந்திருக்கு. இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணது யாரு? யூனியன் மினிஸ்டர் டாக்டர் மன்சுக் மாண்ட்வியா. சமிட்ல அவர் இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 2016-17ல 6%ல இருந்து 2023-24ல 3.2%ஆ குறைஞ்சிருக்குன்னு ஹைலைட் பண்ணாரு. இந்த சமிட் தோஹா பொலிட்டிக்கல் டிக்ளரேஷனை அடாப்ட் பண்ணதோட முடிஞ்சுது. பெர்ஃபெக்ட். பிசினஸ் நியூஸ்ல சில அப்டேட்ஸ் இருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா M&M நிறுவனம் ஆர்பிஎல் பேங்க்ல இருந்த அவங்களோட 3.45% ஸ்டேக்க 678 கோடி ரூபாய்க்கு ஒரு பிளாக் டீல் மூலமா வித்துட்டாங்க. ஓகே, அடுத்தது ரெனியூ எனர்ஜி குளோபல் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் கிட்ட இருந்து $331 மில்லியன் டெட் ஃபினான்சிங் செக்யூர் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த ஃபினான்சிங்? ஆந்திரா பிரதேஷ்ல ஒரு விண்ட் சோலார் ஹைபிரிட் ப்ராஜெக்டுக்காக. இதுல பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் BESSம் இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. இது ஏடிபி ஃபினான்ஸ் பண்ற முதல் பீக் பவர் ரினியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட். சூப்பர்ப். இன்னொரு ஜாயிண்ட் வெஞ்சர் நியூஸும் இருக்கு. கோல் இண்டியா லிமிடெட் CIL அண்ட் தாமோதர் வேலி கார்ப்பரேஷன் DVC ரெண்டு சேர்ந்து ஜார்க்கண்ட்ல 1600 மெகாவாட் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் கட்ட போறாங்க. ப்ராஜெக்ட் காஸ்ட் எவ்வளோ? 21,000 கோடி ரூபாய். 50:50 ஈக்விட்டி ஷேரிங் பேசிஸ்ல ஃபண்ட் பண்றாங்க. இது DVCயோட சந்திரபுரா தெர்மல் பவர் ஸ்டேஷன் சைட்ல ஒரு பிரவுன்ஃபீல்ட் எக்ஸ்பென்ஷன். FY32க்குள்ள ஆபரேஷனுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. சயின்ஸ் கேட்டகரியில ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. என்னது அது? யூனியன் மினிஸ்டர் மனோகர் லால் இந்தியாவோட லார்ஜஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் மெகாவாட் ஹவர் ஸ்கேல் வானடியம் ரெடாக்ஸ் ஃப்ளோ பேட்டரி சிஸ்டமை கிரேட்டர் நோய்டா UPல இனாகிரேட் பண்ணிருக்காரு. இதோட கெப்பாசிட்டி 3 மெகாவாட். இந்த VRBFோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இது ட்ரெடிஷனல் லித்தியம் அயன் பேட்டரிஸ்க்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவா இருக்கும்னு சொல்றாங்க. கிரேட். கடைசியா அவார்ட் செக்ஷனுக்கு வந்தாச்சு. கோல்டன் பீகாக் அவார்ட் யாருக்கு கிடைச்சிருக்கு? ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் லிமிடெட் HFL ஒரு டெய்ரி கம்பெனி. அவங்களுக்கு கோல்டன் பீகாக் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் GPACEG 2025 கிடைச்சிருக்கு. இந்த அவார்டை லண்டன்ல இன்ஸ்டிடியூட் ஆஃப் டைரக்டர்ஸ் இந்தியா கொடுத்தாங்க. HFL பத்தி வேற ஏதாவது தகவல்? இந்த வருஷம் நேஷனல் வின்னர்ஸ் 11 பேர்ல HFL மட்டும்தான் FMCG கம்பெனி. கோல்டன் பீகாக் அவார்ட்ஸை 1991ல இன்ஸ்டிடியூட் பண்ணாங்க. இதோட லைஃப் டைம் ஆனர் அவார்ட் டிஸ்டிங்விஷ்ட் ஃபெல்லோ அவார்ட் முதல்ல 1994ல டாக்டர் APJ அப்துல் கலாம்க்கு தான் கொடுத்தாங்க. இன்னொரு முக்கியமான அவார்ட் சல்மான் ரஷ்தி, த ஃபேமஸ் இந்தியன் பார்ன் பிரிட்டிஷ் ஆத்தர். அவருக்கு அம்பாசிடர் ரிச்சர்ட் H. ஹோல்ப்ரூக் டிஸ்டிங்விஷ்ட் அச்சீவ்மெண்ட் அவார்ட் கிடைச்சிருக்கு.
இது எந்த செரிமனில கொடுத்தாங்க? டேட்டன் லிட்ரரி பீஸ் பிரைஸ் 2025 செரிமனி இன் ஒஹாயோ USA. இது ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். கேஷ் பிரைஸ் $10,000. இந்த டேட்டன் லிட்ரரி பீஸ் பிரைஸ் உலகத்துல அமைதிய ப்ரொமோட் பண்ற எழுத்துக்களை அங்கீகரிக்கிற ஒரே ஒரு இன்டர்நேஷனல் லிட்ரரி அவார்டு. ஆசம். சோ அவ்வளவுதான் இன்னைக்குரிய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். வெயிட். படிச்சது மட்டும் போதுமா? பிராக்டிஸ் பண்ண வேணாமா? அதுக்கு தானே நம்ம கிட்ட ஒரு சூப்பர் வழி இருக்கு. மக்களே, இன்னைக்கு நமக்கு டிஸ்கஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு குவிஸ் இருக்கு. ஆமாம், நம்ம டெலிகிராம் சேனல்ல தினமும் ராத்திரி 8 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் லீக் நடக்கும். இது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு IPL மாதிரி. ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் தொடங்கும். மந்த் எண்ட் வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸ் கணக்குல எடுத்துக்கப்படும். மாச கடைசில ஜெயிக்கிறவங்களுக்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்திருக்கு. சோ எதுக்கு வெயிட் பண்றீங்க? டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல உடனே ஜாயின் பண்ணுங்க. பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஃபன் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் செஷன்ல சந்திப்போம். அது வரைக்கும் திஸ் இஸ் நிலா சைனிங் ஆஃப். And this is Sibi signing off. Bye bye. Take care.